சொத்துக்களுமே பூர்வீக சொத்துக்கள் அல்ல. இதெல்லாம் வெவ்வேறு காலகட்டத்தில் வாங்கப்பட்டது. 2009 2023 வரையிலான காலகட்டத்தில் இந்த சொத்துக்கள் எல்லாமே வாங்கப்பட்டது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த சொத்துக்கள் இந்த போரூர்ல அதாவது பாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களுடைய மதிப்பு அந்த வணிக வளாகம் ஒரு கோடியே 95 லட்சம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாடி கிராமத்தில் இருக்கக்கூடிய வணிக வளாகம் 1,95 லட்சம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு 17 கோடி மதிப்புல தியாகராய நகர்ல ஒரு வணிக வளாகம் இருக்கிறது என்றும், மற்றொரு வணிக வளாகம் சோழிங்கநல்லூர்ல இருக்கிறது. அது 2,72 லட்சம் மதிப்பிலானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு 2.5 ஏக்கர் இடம் கொப்பூர் என்ற கிராமத்துல 2.5 ஏக்கர் இடம் இருக்கிறது. அது 35,81 லட்சம் மதிப்புடையது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி இது இதனுடைய மதிப்பு. ஆனால் தற்போது தோராயமான சந்தை மதிப்பு என்று குறிப்பிடும்போது ஒட்டுமொத்தமாக இந்த 4 வணிக வளாகங்களுமே ஒரு 82 கோடி ரூபாய் மதிப்புடையது. 82 கோடியே 81 லட்சம் மதிப்பிலானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வீடு குடியிருப்பு என்று பார்த்தோம் என்றால் இது நீலாங்கரையில் ஒரு வீடு இருக்கிறது. சாலிகிராமத்திலே ஒரு வீடு இருக்கிறது. சாலிகிராமத்திலே 2 வீடுகள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2 வீடுகள் இருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூரில் ஒரு வீடு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஊரூர் கிராமம் என்றால் அதாவது பெசன் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஊரூர், அந்த பகுதியிலே ஒரு வீடு இருப்பதாகவும், பள்ளிப்பட்டு கிராமத்தில் ஒரு வீடு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சோழிங்கநல்லூரில் 2 வீடுகள் சோழிங்கநல்லூர்ல இருப்பதாகவும், அதுபோன்று படூர் பகுதியிலே ஒரு வீடு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு கொரட்டூர் பகுதியிலே ஒரு வீடு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக குடியிருப்புகள் என்று பார்க்கும் பொழுது குடியிருப்புகள் அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளும் கூட இதில் சாரும். அதுல வீடு இருந்தால் மொத்தமாக இந்த வீடுல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு பிளாட் வைத்திருக்கலாம் அல்லது தனி வீடாக கூட இருக்கலாம். மொத்தமாக 10 வீடுகள் இதில் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீலாங்கரையில சாலி கிராமம், அதே போன்று சாலி கிராமத்துல 2 வீடு, மயிலாப்பூர்ல ஒரு வீடு இருக்கிறது. ஊரூர் கிராமம் என்றால் பெசன் நகர் பகுதியிலே இருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. மொத்தமாக 10 வீடுகள் சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல நீலாங்கரையில தற்பொழுது ஒரு வசித்து வரக்கூடிய வீடு, அது போன்ற சாலி கிராமத்துல அவங்க பூர்வீக வீடு, ஏற்கனவே அவருடைய தாய் தந்தையோடு வசித்து வந்த வீடு, அதில் அருகிலேயே மற்றொரு வீடு இருப்பதாகவும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூரில் ஒரு வீடு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே பெசன் நகர் பகுதியிலே இருக்கக்கூடிய வீடு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, அதிலே அவருக்கு ஒரு பிளாட் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பள்ளிப்பட்டு பகுதியிலும் பார்த்தோம் என்றால் ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கிறது, ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, அதிலே ஒரு பிளாட் இருக்கிறது என்றும், சோழிங்கநல்லூர்ல அது போன்ற 2 வீடுகள் சோழிங்கநல்லூரிலே இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். படூர்ல அது போன்று அபார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்பிலே ஒரு வீடு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கொரட்டூரிலும் அது போன்ற வீடு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 10 வீடுகள் சென்னையில அவருக்கு அதில் இருப்பதாக, சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதியிலும் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதே போன்று இதனுடைய எவ்வளவு இதற்கான அந்த இடம், அந்த வீடு கட்டியதற்கான இடம், அவற்றினுடைய மதிப்பு என்ன என்று விவரமாக அதில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் இதுல 20 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் எல்லாமே இவருக்கு இந்த வீடு தொடர்புடைய இந்த இடங்களுடைய மதிப்பு மட்டுமே 20 கோடி மதிப்பிலானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல மொத்தமாக ஒரு 115 கோடியே ஒரு 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள், அது போன்ற ஒரு 2.5 கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்கள் இவருடைய குடும்பத்தினர் பெயரிலே இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அசையும் சொத்துக்களை பற்றி பார்த்தோம் ஏற்கனவே. அசையும் சொத்துக்கள்ல ஒரு 404 கோடி ரூபாய் விஜயினுடைய பெயரிலே அது இருக்கிறது. அந்த சொத்துக்கள்ல பார்த்தோம் என்றால் விஜயினுடைய பெயர்ல 6 கார்கள் இருக்கிறது. சொகுசு கார்கள் எல்லாமே இருக்கிறது. BMW கார் 2 கார்கள் BMW கார் இருக்கிறது. ஒரு காரினுடைய மதிப்பு 80 லட்சம் ரூபாய் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல லெக்சஸ் கார் ஒன்று இருக்கிறது. வழக்கமாக அவர் வெளியில் செல்லக்கூடிய அந்த காரை பார்த்திருக்கலாம். அந்த லெக்சஸ் காரினுடைய மதிப்பு 3 கோடி என்று தெரிவித்திருக்கிறார்கள். வெல்ஃபயர் என்ற ஒரு கார் இருக்கிறது. அந்த கார் 1 கோடியே 63 லட்சம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மற்றொரு BMW கார் 2 கோடி மதிப்பிலானது. அதே வேளையில இப்படி சொகுசு கார்களை வைத்திருக்கக்கூடிய விஜயினுடைய பெயர்ல மற்றொரு 2 வாகனங்கள் இருக்கிறது. ஒன்று மாருதி ஸ்விஃப்ட் கார், அது ஒரு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு மாருதி ஸ்விஃப்ட் காரும், ஒரு 67,000 மதிப்பிலான ஒரு டிவிஎஸ் எக்ஸல் இருசக்கர வாகனம் ஒன்று அவருடைய பெயரில் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல பார்த்தோம் என்றால் ஒரு 15 லட்சம் மதிப்பிலான
தங்கம் வந்து இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருடைய தங்க நகைகள், அவருடைய ஆபரணங்கள், பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்கள் வந்து ஒரு 15 லட்சம் மதிப்பிலான வெள்ளி பொருட்களும், அதே போன்று ஒரு கோடியே 20 லட்சம் மதிப்பிலான தங்கமும் வந்து இருக்கிறது. அது 883 கிராம் அவருடைய பெயர்ல இந்த தங்கம் வந்து இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருக்கென்று அவர் பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்கள் அவருடைய பெயர்ல வந்து 883 கிராம் இருப்பதாக வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல இவருடைய குடும்பத்தினர் பெயர்ல பார்த்தோம் என்றால் தங்கம், வைரம் என்று இருக்கிறது. அதுல தங்கம் என்று பார்த்தோம் என்றால் 3132 கிராம் வந்து தங்க நகைகள் அவருடைய குடும்பத்தினர் பெயர் இருக்கிறது. அதாவது 4 கோடி மதிப்புடைய இந்த 4 கோடி மதிப்புடைய தங்க நகைகளுடைய குடும்பத்தினர் பெயர்ல இருக்கிறது என்றும், அதே போல வைரம் என்று பார்த்தோம் என்றால் 134 கேரட் வைரம், இவை வந்து ஒரு கோடி மதிப்பிலான வைரம் வந்து இவருடைய குடும்பத்தினர் பெயர் இருக்கிறது. அவருடைய மனைவி பெயர்ல இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுல 15 கோடியே 51 லட்சம் மதிப்பிலான அசையும் சொத்துக்கள்ல இவை எல்லாமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தோம் என்றால் இந்த அசையும் சொத்துக்கள்ல இருசக்கர வாகனம், இவர் பயன்படுத்தக்கூடிய இருசக்கர வாகனம் வந்து ஒன்றும், மொத்தமாக ஒரு 6 காரும் வந்து இருப்பதாக அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். விஜய் வந்து பயன்படுத்துகிறார் என்று அதிலே வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் வந்து பார்த்தோம் என்றால் இந்த அசையும் மற்றும் அசையா சொத்துக்களுடைய விவரங்கள்ல மொத்தமாக விஜயினுடைய பெயரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் மட்டுமே, அசையும் சொத்துக்கள் மட்டுமே 404 கோடி, அசையா சொத்துக்கள் 115 கோடி என்று அதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் அவர் வந்து எப்பொழுதெல்லாம் சொத்துக்கள் வாங்கி இருக்கிறார், அந்த சொத்துக்களினுடைய விவரங்கள் வந்து என்ன, எங்கெங்கெல்லாம் இருக்கிறது, வணிக வளாகங்கள் சென்னையிலே வந்து ஒரு 6 இடத்துல இருக்கிறது. கொடைக்கானல் எஸ்டேட்ல வந்து கொடைக்கானல் பார்த்தோம்னா வில்பட்டி என்ற பகுதியில 2 எஸ்டேட்டுகள் வந்து அவருடைய பெயர்ல இருக்கிறது. எல்லாம் 1997 வாங்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள்.